அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன சென்றால், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு சுருக்கம்தான் இன்று நாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் பெற்ற தியாகம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சோதனை என்ன என்று சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கன்செப்ட் என்னன்னு சொன்னால், அவர்கள் பல நிலைமைகளில் பல சந்தர்ப்பங்களில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்களாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால்தான் நாமும் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அந்த மாதத்திலே ஒரு குடும்பத்தை கொண்டாடுகிறோம். நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கக்கூடிய அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் முழுக்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட தியாகங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அவர்கள் அதன் மூலம் வெற்றி பெற்றார்கள். அதனை நாம் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒவ்வொரு வருடங்களும் நினைவு கூறுகிறோம். அதிலே முதலாவது விடயம்தான் நாம் விசேடமாக செய்யக்கூடிய குர்பானுடைய அமல் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். அது எப்படி வந்தது என்று சொல்லியும் எங்களுக்கு தெரியும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் திருமணமாகி பல வருடங்களில் கழித்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணமாகி பல வருடங்கள் கழிந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் குழந்தை பாக்கியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். காலமாக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர்கள் எண்ணினார்கள், இதற்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று எண்ணினார்கள். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆக்களை கபூல் செய்தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு 6 விருந்தாளிகள் வந்தார்கள். அவர்கள் யாரும் மனிதர்கள் அல்ல, மனித ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள். ஏன் அவர்கள் வந்தார்கள்? அவர்கள் வந்த பின்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டு இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தார்கள் எடுக்குமாறு. என்றாலும் அவர்கள் எடுக்கவில்லை. மறுபடியும் கொடுத்தார்கள், எடுக்கவில்லை. எத்தனையோ தடவை கொடுத்து பார்த்தார்கள், எடுக்கவில்லை. இவர்களுக்கும் ஏன் என்று புரியவில்லை. வீட்டிற்கு வந்த விருந்தாளி, ஏன் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் மலக்குமார்கள் சாப்பிட மாட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள், நாம் மனிதர்கள் அல்ல, உம்மை சோதிப்பதற்காக வேண்டி வந்த மலக்குமார்கள். அதிலே பெரிய மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் மலக்குமார்கள் அந்த விருந்தாளிகளிலே மனித ரூபத்திலே வந்தார்கள். அதுக்கு பின்னால் அவர்களுக்கு சொன்னார்கள், நாம் இறைவன் அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி வைத்தான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி வைத்தான் சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதாக சொல்லப்படுகிறது. அதே போல் அந்த நேரத்தில் இருந்த சாரா நாகி அவர்களுக்கு 99 வயதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பின்னால் அன்னை சாரா நாகி அவர்களுக்கு கொடுத்த குழந்தையின் பேர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஹாஜர் நாகி அவர்களுக்கு கிடைத்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அல்லாஹுடைய அடுத்த கட்டளை வருகிறது, அன்னை ஹாஜர் நாயகி அவர்களையும் அதே போல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும்படி அல்லாஹுடைய கட்டளை. இப்படி சோதிக்கப்பட்டார்கள். அதாவது நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வளவு காலம் தாமதிக்க வைத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். 1-2 வருடங்கள் அல்ல, பல வருடங்கள் தாமதிக்க வைத்து அவர்களை அல்லாஹ்விடம் கையேந்த வைத்து அதுக்கு பின்னால் எவ்வளவு காலத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பின்னாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிக்காமல் விடவில்லை. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை,
ஒரு ஊருக்கு அவர்கள் ஊரை விட்டு ஒரு ஊருக்கு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து செல்லும்படி அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹுடைய கட்டளை என்றால் ஒரு துரும்பும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அடுத்த நிமிடம் அதனை செய்யக்கூடிய நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அதுவும் என்ன இடம் என்று சொன்னால், இப்போது நாம் உம்ரா ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமா தான் அந்த இடம். அன்றைய காலத்தில் மக்கத்துல் முக்கர்ரமா ஒரு பாலைவன பகுதிகளாக இருந்தது. யாரும் மக்களோ யாரும் அதை பராமரிப்பு இல்லாமல் அது பாலைவன பூமியாக மனித நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. அதிலே ஒரு உயிரினங்களும் வாழ முடியாது. ஏன், அதிலே தண்ணி வசதிகள் இல்லை, மரங்கள் இல்லை, புட்பூண்டுகள் இல்லை, ஒரு வஸ்துவும் இல்லை. அங்கே பாலைவனம் மட்டும்தான் அங்கே இருந்தது. அந்த பாலைவனத்திற்கு பலஸ்தீனிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை அங்கு போகும்படி அதை செய்தார்கள். அங்கு போன பின்னால் அங்கு நிற்கும் போது அல்லாஹுடைய அடுத்த கட்டளை வருகிறது. அந்த பாலைவன பூமியில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனித்து விட்டு போகும்படி அல்லாஹுடைய கட்டளை. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எமக்கு ஒரு குழந்தை கிடைத்தது, அதுவும் பல காலங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தையை நாம் எவ்வளவு அழகாக பார்த்து கொள்வோம். ஏன், அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தியாகம் செய்த பின்னால் கிடைத்த குழந்தை. அதற்கு பின்னால் எமக்கு இப்படி ஒரு கட்டளை வந்தால் நாம் என்ன செய்வோம்? இவ்வளவு பெரிய தியாகத்தை தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் போய் அங்கு விட்டு வரும்படி அல்லாஹுடைய கட்டளை. அவர்கள் யோசிக்கவில்லை, அங்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, ஒரு வஸ்துவும் அங்கு இல்லை. அதுவும் ஒரு கை குழந்தையை அப்படி விட்டு போகலாமா? அதுவும் அங்கு ஒரு மனித நடமாட்டமும் இல்லை, ஆபத்து கூட வரலாம். நாம் சிந்தித்து பாருங்கள். நாம் இப்படி கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் விட்டு போவோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் இங்கு ஒரு வசதியும் இல்லாத இடத்தில் அவர்கள் விட்டு செல்கிறார்கள். ஏன் விட்டு செல்கிறார்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அல்லாஹ் கைவிட மாட்டான். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். போகும்போது அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஏன் போகிறீர்கள்? பதில் சொல்லவில்லை. ஏன் போகிறீர்கள்? பதில் சொல்லவில்லை. அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். இதுதான் அவர்களுடைய ஈமானாக இருந்தது. அந்த ஈமான் நம்ம இடத்திலும் வர வேண்டும். நபிமார்களுடைய ஈமான், அதே போல் அவர்களுடைய மனைவிமார்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்று எங்களுக்கு இந்த வரலாற்று சுருக்கத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? அந்த இடத்திலே விட்டு செல்கிறார்கள். அதுக்கு பின்னால் குழந்தை அழுகிறது, பசியில் அழுகிறது, தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அவர்கள் ஓடுகிறார்கள், அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். சஃபாவிலிருந்து மருவா வரைக்கும் ஓடுகிறார்கள். போய் பார்க்கிறார்கள், மக்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. மறுபடியும் ஓடுகிறார்கள். அப்படி 7 விடத்தம் ஓடுகிறார்கள். அந்த அவர்கள் ஓடிய ஓட்டம் தான் நாம் இன்று ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நாமும் அதை ஓட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எமக்கு கட்டாயப்படுத்தி வைத்துள்ளான். ஏன் கட்டாயப்படுத்தி வைத்துள்ளான்? அவர்கள் செய்த தியாகம் அங்கு நினைவு கூறப்படுகிறது. அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்திலிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. இது எமக்கு தெரிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறை நாம் படிக்க வேண்டும், எமது ஈமானை அதிகரிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் இந்த வரலாறின் மூலம் படித்து கொள்ளலாம். இதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது பாகம் இது. இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களின் மூலமாக அடுத்தடுத்த பாகங்களை, அடுத்தடுத்த அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய தியாகங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்களில் நாம் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த சேனலை, அதாவது இந்த ரவுலத்து சாலிஹீன் என்ற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமக்கு பூரண ஒத்துழைப்பை தருமாறு அனைவரும் எமது வாசகர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் இதன் மூலம் இந்த படிப்பினைகளை பெற்று அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் உங்களுக்கும் அதில் நன்மைகள் இருக்கின்றன. இதேபோல் நாம் இஸ்லாமிய வரலாறுகள், அதே போல் படிப்பினையான விடயங்கள், சட்டங்கள் போன்ற விடயங்களை இந்த சேனலினூடாக உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எமக்கு உலக காலத்தில் அல்லாஹுக்கு பயந்து ஈமானோடு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக வரலைக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.